ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கின விலாக்னா தலை தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அடுத்த வருஷமே வந்துருச்சு. ஏன் போடலைன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால போட வேணாம்னு சொன்னாங்க, அதான் போடல. வாங்க வீடியோக்குள்ள. ஹாப்பி தலை தீபாவளி. ஹாப்பி தலை தீபாவளி பொண்டாட்டி. தேங்க்யூ. தலை தீபாவளிக்கு இந்த போனஸ் தேவையா தம்பி? தேவை, எனக்கு தேவை, ரொம்ப தேவை. ஆமாம். தூங்கம்மா, நாளைக்கு கொண்டாடுவோம். சரி. அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ காமெடியாக இருந்துச்சுன்னு. சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டே வெடி வச்சோம், நல்லா இருந்துச்சு. ஒரு சிலதுக்கு வாய்ஸ் வரும், ஒரு சிலதுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சிலது நல்லா காமெடியாக இருந்துச்சு. அதனால் அதுக்கெலாம் நார்மலாக அதில் உள்ள வாய்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பா எண்ணெய் வச்சாங்க, எனக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வச்சுட்டு அப்புறம் எனக்கு வச்சாங்க. ஏன் எங்கள் ஹஸ்பண்ட் காலில் கட்டுனா சொல்கிற பேச்சை கேட்காம ஃபுட்பால் ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா அவங்க நேரம்னு பார்த்து ஜவ்வு இதுவாயிடுச்சு காலில். அதனால் மாவு கட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு தான் பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனாலே என்னமோ இந்த வருஷம் தலை தீபாவளி சிம்பிளாக தான் எங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் சாரீ தான் கட்டலான்னு இருந்து ப்ளீட்லாம் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால சாரீ கம்ஃபர்டபுளாக இல்லை. அதோட சாப்பிட்டுட்டு இருந்தோமா, அதனால் வம்பழுத்துக்கிட்டு இருந்தேன், இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க நல்லா சாப்பிட முடியலை, மேலே தான் உட்காந்து சாப்பிட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா அப்பாட்ட துணூறு பூசிட்டு அடுத்து அத்தை மாமா வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட துணூறு பூசுகிறோம். அப்புறம் எங்கள் அத்தையோட அம்மா வீட்டுக்கு போனோம். எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு அடுத்து எங்களோட மாமா வீட்டுக்கு போனோம். எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு வந்தோம். நார்மலாகவே தீபாவளினா நான் எல்லார் வீட்டுக்கும் போகிறது தானே, அதனால் தலை தீபாவளி வேறையா, அதனால் எல்லார் வீட்டுக்குமே போயிட்டு வந்தோம். அந்த பின்னாடி உள்ள டப்பாலாம் பார்த்திங்கன்னா எனக்கு தலை தீபாவளிக்குள்ளே பலகாரம் தான், எல்லாமே எனக்கு பிடிச்ச பலகாரம். சூப்பராக போச்சு தலை தீபாவளி. என்னோடய மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ அந்த தீபாவளி அப்போ தான் எனக்கு என் மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் ஃபோட்டோ கிளிப் ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒரு சிலதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஏன்னா ஒரு சிலது எங்கள் ஹஸ்பண்ட் பண்ண காமெடிலாம் நல்லாயிருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட் சும்மாவே ஓட்டிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்க பேசுகிறதே காமெடியாக தான் இருக்கும். அதனால ஒரு சிலதெல்லாம் நான் அப்படியே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெடி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஸ்லோ மோலெலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2-3 வீடியோஸ் எடுத்தேன். அதில் தான் இது ஒரு கிளிப்ஸு. நல்லா இருந்துச்சு, காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஐயோ, எனக்கு கால் வேற வலிக்குது, நீ வேற படுத்துறியேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானாக உங்களை விளையாட போக சொன்னேன், நீங்களாக போய் வாங்கி கட்டிக்கிட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது சும்மா நின்றுக்கிட்டே தானப்பா வீடியோ எடுக்க சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் இந்த வீடியோ ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வேணால் அந்த ஷார்ட்ஸை கீழே கொடுக்குறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை தான் எடிட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போதைக்கு பெரியவங்களாம் 7 மந்த் ஆயிடுச்சு, வீடியோ போட வேணாம்னு சொன்னால ரொம்ப நாளாக இருந்துச்சு, அதனால தான் போடலை. அப்புறம் நானும் எங்கள் அத்தையும் கம்பி மத்தாப்பை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம். அந்த கம்பி மத்தாப்பை எடுத்தால் தான் நமக்கு தீபாவளியே முடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். நைட்டு வெடிலாம் வச்சு முடித்தோன்னே தான் அப்பா தீபாவளி முடிஞ்சு அப்படின்னு இருந்துச்சு. இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒத்துக்காதுன்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ அம்மா, இதையாவது பண்ணுறேன், எப்போவுமே வருஷம் நிறையா வெடி வெடிப்பேன், இந்த வருஷம் பெருசாக எந்த வெடியுமே வெடிக்கலை, பக்கத்தில் போய் நிற்க மட்டும்தான் செஞ்சேன், அதனால் ப்ளீஸ்மா நான் இதையாவது பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அதை சுற்றிக்கிட்டு இருந்தேன். சூப்பராக போச்சு தலை தீபாவளி. முடிஞ்ச அளவு சிம்பிளாக எந்த அளவுக்கு எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்தளவு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு காலில் அடிப்படாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். முடிஞ்ச அளவு செலிப்ரேட் பண்ணியிருப்போம். காரைக்குடியில் எந்த பிளேஸ் வெளியே போக முடியுமோ அந்த பிளேஸ்க்கு வெளியே போய்கிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் டயர்டாகி இந்த கம்பி மத்தாப்பெலாம் மொத்த டப்பாவாக போட்டு உட்காந்துட்ருப்போம்ல, அது மாதிரி உட்காந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக நமக்கு பிடிச்ச பீகாக் வெடி, அவ்வளோதான், அதை வச்சு முடிச்சுக்கிட்டோம். தீபாவளி நல்லபடியாக தலை தீபாவளி முடிஞ்சிச்சு. போன வருஷம்ப்பா, இந்த வருஷமே வந்துருச்சு. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால போடலை, அதையும் சொல்லிட்டேன். இந்த வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.